ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராய்ராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல ஒரு எளிமையான முட்டை சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த முட்டை சாதம் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா ரெடி பண்ணிடலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வெறும் வானலியில் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இதை பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. நம்ம இதை ஒரு பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இதோட சீக்ரெட் மசாலா. அதுக்கு நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா நான் காரத்துக்கு கீறி வச்சுருக்கேன். ஒரு பேன் அகலமாக எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 வெங்காயம் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸ்டாக கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆனியன் வந்து நான் கொஞ்சம் பிங்கிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒன்று சேர நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக தக்காளி, நான் வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு தக்காளி இந்த முட்டை சாதத்துக்கு போதுமான அளவு. இதையும் நம்ம எல்லாம் ஒன்று சேர வதக்கி விட்டுக்கணும். நம்ம வெங்காயம், தக்காளி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். அந்த தூளையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா ஒன்று சேர எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வதக்குனதை கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த இதிலே நம்ம முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். வந்து 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே ரெட் சில்லி பவுடர், பெப்பர், சால்ட்டு போட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு நம்ம இடித்த மிளகாத்தூளை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடியிலேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு கிளான்ஸ் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடும் முட்டை சாதம் அருமையாக. இந்த மசாலா போட்டு யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மசாலா போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்டாகவும் இருக்கும் முட்டை சாதம். செம சூப்பராக இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரி. இதை நீங்கள் வீட்டிலே எளிமையாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். முட்டை சாதம் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராய்ரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய vlog கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த vlog முடியுது. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு vlogல நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.